அபுதாபியின் அல் பக்யா பகுதியில் இன்னைக்கு காலையில ஒரு வாகனம் மீது ஏவுகணை விழுந்ததுல பாலஸ்தீன நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் உயிரிழந்திருக்காரு. போர் 17வது நாளை எட்டியுள்ள நிலையில பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்புமாறு அதிகாரிகள் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அதிகாலையில துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள எரிபொருள் டேங்கர் மீது ட்ரோன் தாக்கியதில் ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து பாதுகாப்பு கருதி விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. காலையில 10 மணி முதல் துபாய் விமான நிலையத்தில் இருந்து விமானங்கள் படிப்படியா மீண்டும் இயக்கப்பட ஆரம்பித்துள்ளன. குறைந்த அளவிலான விமானங்களை இயக்க தொடங்கியிருக்காங்க. இருந்தாலும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உங்களோட ஃப்ளைட் குறித்த உறுதியான தகவல் இல்லாம ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டாம். விமான நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்கள் பயணத்தை உறுதிப்படுத்திக்கோங்க. விமான நிலைய பகுதியில் மீட்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு சோதனைகள் நடப்பதால் பின்வரும் முக்கிய சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அதெல்லாம் என்னன்னா, ஏர்போர்ட் ஸ்ட்ரீட் மற்றும் ஏர்போர்ட் டனல், அல் கர்குட் பிரிட்ஜ்ல இருந்து காசா பிளான்சா ஸ்ட்ரீட் செல்லும் வழி, கார்கோ வில்லேஜ் மற்றும் மராகேஜ் ஸ்ட்ரீட் சந்திப்புகள். வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறும் காவல்துறை அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு அதிகாலை நடந்த ட்ரோன் தாக்குதல்ல யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை அப்படின்னு சிவில் பாதுகாப்புத்துறை உறுதியளிச்சிருக்காங்க. இருந்தாலும் கடந்த மார்ச் 11 அன்னைக்கு ஏர்போர்ட்ல நடந்த ஒரு தாக்குதல்ல ஒரு இந்தியர் உட்பட 4 பேர் காயமடைஞ்சது குறிப்பிடத்தக்கது. வதந்திகளை பகிர வேணாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.